வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கரூர் கோபிபிரியன் விநாயக முருக ஜோதிடம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, எதை செஞ்சாலும் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஐயோ வருதே வந்துருச்சே, முட்டிச்சிருந்தா போச்சே, நம்மளை பிடிச்சிருச்சே, விட்டுதே அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவங்களுக்கான பதிவு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான பதிவு. இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு அதி அற்புதமான உங்கள் வாழ்க்கையை ஒளி விளக்காக மாற்றக்கூடிய ஒரே கோயிலுங்க. இந்த வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வரிகளிலையும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நாளைக்கு விடுபட்டு போச்சுன்னா அவ்வளோ ஒரு இடத்துல போய் நீங்கள் செஞ்சு ஜெயிச்சுட்டு வர முடியாது. அதனால் நான் தோல்வி மட்டுமே சந்திச்சுட்ருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ அது. நான் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ அது. நான் முன்னேறணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான தலையெழுத்தை மாற்றக்கூடிய பதிவுங்க. இந்த கோயில் இந்தியாவிலேயே ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இது நமக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு போப்போ நான் சொல்லிடுறேன் எங்கே இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் பெரும்பாலும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவசியமில்லாத பதிவுகளை என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போடுறதில்ல. ஏன் என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய நலம் விரும்பிகளுக்கு, என்னை தேடி வர்ற மக்களுக்கு, ஜோதிடத்தில் என்னை நம்பி வரவங்களுக்கு எந்த விதத்திலையுமே ஒரு பாதிப்பை தரக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அதில் எந்த தவறான பதிவு பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த விநாயக முருகர் ஜோதிடம் யூடியூப் சேனலில் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நலம் விரும்பிகள், உங்களுக்கு தேவையானவங்க, உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அத்தனை பேரும். நான் தோல்வியை மட்டும்தாங்க சந்திச்சிட்ருக்கேன், வெற்றியே என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்கல. எதை செஞ்சாலும் நான் தோல்வியில் வெளிமிலேயே போய் நின்றேன். எனக்கு எங்கே சுற்றி போனால் முட்டுச்சந்தாக இருக்குது, முன்னுக்கே வர முடியல, பாதியில் தடையாகி நின்று போயிடுது. எனக்கு ஒரு 40 வயசு ஆச்சு, திருமணம் ஆகலை. 30 வயசு ஆச்சு, பெண்ணுக்கும் திருமணம் ஆகலை. இல்லை, திருமணம் ஆகி பாதிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருக்கேன். அதனால் பொருளாதாரமே சம்பாதிக்கவே முடியல, சம்பாதிச்ச திரும்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும், ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம், எனக்கான வெற்றி, எனக்கு புகழ், ஒரு பதவி உயர்வு, ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே வருது, ஆனால் கை கேட்டுறது வாய் கேட்டாமல் போயிடுதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்குன்னு எந்த ஒரு உதவியும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே தடையாக இருக்குது, வாழ்க்கை அத்தனையும் முட்டுச்சார்ந்தாவே இருக்குதுங்க. போய் நின்று திரும்பி வர்றதுக்கு வழியில், போன வழியிலே திரும்பி வரேன். ஒரு மாற்றமே வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த முன்னேற்றங்கிற விஷயம் மட்டும் எனக்கு யாரும், எத்தனையோ கோயில் போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே நல்லது நடக்கலைங்க. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கவங்க கட்டாயமாக இந்த வீடியோவை 100% பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது அவ்வளோ பெரிய கிடைக்க அரிய அட்டகாசமான கோயிலுங்க. இது யார் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதை பற்றியான விஷயத்த போய் நீங்கள் அங்கே இருந்து தங்கி, இந்த கோயிலை பொறுத்தவரையில் 3 விஷயம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே இல்லைங்க, அதனால் வெளியூரில், வெளி மாநிலத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நீங்கள் ட்ரெயினை போட்டுக்க வேண்டியதுதான். அதாவது சென்னையிலேருந்து கிளம்புற பெங்களூர் எக்ஸ்பிரஸை கம்பல்சரியாக நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை கொண்டு போய் அங்கே ஊரில், அந்த நான் சொல்கிற கேரளா மாநிலத்தில், அதாவது மல்லபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதி அற்புதமான உங்கள் விதியை மாற்றக்கூடிய, வாழ்க்கையை திரும்ப துவங்கி வைக்கக்கூடிய தாந்திரிகமான
உலகத்திலேயே எப்படி நம்ம சிதம்பரத்தில் ஒரு ரகசியம் இருக்கோ அதே மாதிரி அந்த கேரளாவில் ஒரு ரகசியமான கோயிலுங்க தாந்திரிக கோயில். எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் சிதம்பர ரகசியம்னு நம்ம போய் பார்த்துட்டு இருக்கிறோம். சிதம்பர ரகசிய கோயில் நடராஜர் கோயில். அதே மாதிரி இங்கே மல்லபுரத்துலேருந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நம்ம அதி அற்புதமான நம்ம அங்கே திருவூருங்க ஸ்டேஷனில் இறங்குனீங்கனாலும் போகலாம். இல்லை நான் குட்டிப்புறத்தில் இறங்குறேங்க, ரெண்டுக்கும் நியரஸ்டான கோயில் தான் அது. அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஊரில் இருக்கிற கோயில் தான் இது. அதனால் அந்த ரெண்டுலேருந்தும் உங்களுக்கு கம்பல்சரியாக பேருந்து இருக்குது, ஆட்டோ இருக்குது. அதனால் எல்லா வாழ்க்கையில் இழந்துட்டோங்க. நிம்மதியும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. எல்லாவற்றிலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படிங்கிறதுக்கான உலகத்திலேயே அதி அற்புதமான நம்ம இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருமே பெரும்பாலும் ஒரு சில பேருக்கு தெரியலாங்க. அதுக்காக நம்மளே எல்லாம் நம்ம சொல்கிறோன்னு சொல்லக்கூடாது. நமக்கு முன்னாடியே இருக்கவங்க கூட வீடியோ போட்டுக்கலாம், சொல்லலாம். இல்லை நம்ம இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோயில். அதனால் நம்ம அதில் முக்கியமாக விநாயகமுருகர் ஜோதிடமும் எங்கிட்ட வரக்கூடியவங்களும் என்னுடைய நண்பர்களாகட்டும் இனிமேல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா அந்த கோயிலை பொறுத்தவரையில் அங்கே ஒரு வேண்டுதல் இருக்குங்க. அந்த வேண்டுதலை போய் செய்யணுன்னா அதான் இருக்கலே கிரேட்டாக ரொம்ப பெஸ்ட்டான வேண்டுதல். அதான் அத்தனை விஷயத்தையும் அள்ளி தரக்கூடிய வேண்டுதலான விஷயம் அந்த கோயிலில். அதை நீங்கள் இப்போ செய்யணும்னு போய் பதிவு பண்ணிங்கன்னா 2045 வரைக்குமே அந்த வேண்டுதலுக்கு பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் 2045 பிறகு ஒன்று நீங்கள் போய் பண்ணலாம், இல்லை உங்களுடைய வாரிசுகளில் இருக்கவங்க போய் பண்ணலாம். ஆனால் அப்போனா அந்த கோயிலோடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள். சின்ன கோயில், ஸ்ரீ கோயில்னு சொல்லி உள்ள மூலஸ்தானம் சின்னது தான். ஆனால் இங்கே நம்ம எப்படிங்க நம்ம சிதம்பர ரகசியம் போய் பார்த்தோம்னா உள்ள இந்த வில்வம் காட்டுறாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு கேரளாவில் இருக்கிற ரகசியம் சிதம்பர ரகசியம் மாதிரியே இருக்கிற ஒரே கோயில் இது ஒன்று தான். அதனால் இது உங்களுக்கு காடாம்புலாங்கிற ஊரில் இருக்குது. எங்கே இருக்குங்க? காடாம்புலா. அதாவது வேடன் அம்பு விட்ட கோயில் அப்படின்னு பேர். அது அங்கே அத்தனை சக்திகளும் இருக்குது. இங்கே தான் ஆதிசங்கரர் போய்ங்க அந்த அம்பாலோட சக்தியை ஒரே இடத்துல நிலைநிறுத்தி அந்த சன்னதியில் இந்த பக்கம் சக்கரை, அதாவது ஸ்ரீ சக்கரத்தையும், அந்த இன்னொரு புறத்தில் அவங்களுக்கு கம்பல்சரியாக நமக்கு நரசிம்மரையும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த சக்தி வெளியே உயரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காடம்புலா பகவதியம்மன்கிற கோயில் தானுங்க அது. அந்த காடம்புலாங்கிற ஊரில் இருக்குது. கோயிலை விட மேலே தீர்த்தம் ரொம்ப பிரம்மாண்டமான குளங்க. கோயிலை விட பிரம்மாண்டமான உயரமான இடத்துல இருக்குது. காடுக்குள்ளே இருந்தனால வேடன் அன்பு விட்டு அந்த இடத்தில் பார்வதி போய் நிலை கொண்டதாகவும், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தலைக்கணம் அவருக்கு அந்த தலைக்கணத்தை இறக்கி, அது இல்லாமல் அவர் கேட்ட பாசுபதா அஸ்திரம்ங்கிற ஒரு விஷயத்த கௌரவில் ஜெயிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பானம். அது தவம் இருந்து வாங்கும்போது அதனுடைய சக்தி அவ்வளோ அபிரதமானது. அதை சரியாக யூஸ் பண்ண தெரியணும். கோபத்தில் தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணால் அத்தனை பேர்த்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை பண்ணி இறைவன் ஈஸ்வரனும் பார்வதியுமே வேடனும் வேடுவிஷியமாக அங்கிருந்து அந்த அர்ஜுனனுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல அவருக்கு வில் போர், 2 பேருக்கும் வில்வித்தை நடக்குது. அதில் ஈஸ்வரன் ஜெயிக்கிறார். அங்கிருந்துட்டு தான் அந்த அர்ஜுனனுக்கு அவனுடைய தலைக்கணத்தை இறக்குறார். தான் தாங்கிற மகமதியில தன் வில்வித்தையில் என்னை ஜெயிக்க உலகத்திலே ஆள் இல்லைங்கிற ஒரு மகமதியை தலையில கொட்டி ஜெயிக்க வச்ச இடங்க. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு கோயிலில் மனிதனுடைய தலையிலத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த ஒரு கோயில் தானுங்க. எப்படி சிதம்பர ரகசியத்தில் இருக்க நடராஜர் இவ்வளோ வில்வம் அதே மாதிரி இங்கே அந்த வேடனாகப்பட்ட ஈஸ்வரன் அம்பு விட்ட இடம் தான் அந்த காடம்புலா பகவதியம். அவங்க எப்படின்னா அங்கே 3 வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றணும். எப்பயுமே நீங்கள் எங்கேருந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிடுங்க. அங்கேயே தேவஸ்தானத்தில் அருமையான
உங்களுக்கு இடங்கள் ரூமெல்லாம் கிடைக்கும். பக்கத்துலேயும் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற இந்த பார்த்துக்கிற ரெவென்யூ அப்படிங்கிறவர் வந்து நம்ம மதுரையை சேர்ந்த தமிழ்நாட்டுக்கார், தமிழ் பேசுகிறவர். அட்டகாசமாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அங்கே செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு கட்டாயமாக போய் முதல்ல அந்த காலையிலேயே போய் தங்கிடுங்க. 3 மணிக்கு நட திறப்பாங்க. ஆனால் 5 மணிக்கு உங்களை தரிசனத்துக்கு விடுவாங்க. அங்கேயே கோயிலில் போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற தீர்த்தம் உங்களுடைய அத்தனை புண்ணியத்தையும் தரக்கூடிய தீர்த்தம். அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேயே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காடம்புழாவில் ஒவ்வொரு முடக்கு, அதாவது எனக்கு கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகலை, 40 வயசாச்சு, 30 வயசாச்சு, பண்ணி சிரமமாகி போயிடுச்சு, எந்த விதத்துலையுமே நான் நன்மையை திருமணம் பண்ணி அனுபவிக்கல, வாழ்க்கையில் எதையும் சம்பாதிக்கல, ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு 11 வகையான செல்வத்துக்கு தடுமாறுறேன், நான் என்னையே நிலைநிறுத்திக்கவே தடுமாறுறேன், எனக்குன்னு எந்த விதத்துலையுமே ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ இந்த பூமியில பிறந்து எனக்கு கிடைக்கல, எனக்கு எங்க போனாலும் முடக்கா இருக்கு, எனக்கு எல்லா விதத்திலையும் தடைகளா இருக்கு, அத்தனை தடைகளையும் தகர்த்து தவிடுபொடி ஆக்கக்கூடிய ஒரே கோயில் உங்களுக்கு கேரளாவில் காடம்புழாங்கிற இடத்துல இருக்கிற காடம்புழா பகவதி அம்மன் கோயில் மட்டும்தானுங்க. நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கோயில்களில் போய் சந்திச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, வணங்கியிருப்பீங்க, பிரார்த்தனை பண்ணி இருப்பீங்க, அது இல்லாமல் வேண்டுதலை நிறைவேற்றிருப்பீங்க. இந்த கோயில் மட்டும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் மட்டும் தானுங்க போக முடியும். உங்களுடைய விதியை மாறுது அப்படின்னா கட்டாயமாக அந்த கோயிலில் நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க. போகும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு போங்க. ஏன், உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும், உங்களால் உங்கள் மனைவிக்கு ஒரு நன்மை நடக்கட்டும், உங்களால் அனைவருக்குமே ஒரு நன்மை நடக்கட்டும். நம்ம இந்த பூமியில் பிறந்தா மனிதனாக இருந்தால் ஒரு மரமாவது வச்சுட்டு போடுங்கிறாங்க. மனிதனை மாற்றி மாலை மரியாதையோட வாழ வைக்கிற, புகழ் அந்தஸ்தோட கௌரவத்தோட வைக்கக்கூடிய ஒரே கோயிலுங்க. அதனால் அவசியம் கட்டாயமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்ததுனால சொல்கிறோம். நான் அனுப்புகிற மக்கள் போய் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, திருப்தியாக இருக்கும், நீங்கள் சொன்னது மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கு மெல்ல நடந்தாலும் நல்லதாக நடந்தது, ஆனால் சொன்ன விஷயம் நடந்துருச்சு, பழிச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் இது வரைக்கும் கும்பிட்டவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் வசந்தமாக இருக்காங்க. எந்த விதத்திலுமே சிரமமாக பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல் இல்லை. அதாவது அங்கே வில்லு விட்டு வந்தனால இங்கே இருக்க சொல்லே வில் மாதிரி உங்களுக்கு நான் தரேன். அதில் நீங்கள் அவசியம் காடம்புழா பகவதி அம்மனை காலையில் நேரமாக போயிருங்க. அங்கே அந்த தீர்த்தத்தில் நீராடிருங்க. அங்கே வந்து 9 மணிக்கு உலகத்திலேயே பிச்சிப்பூ, அதாவது காட்டுப்பூன்னு அர்த்தம், அங்கே இருக்கிற காடம்புழா பகவதிக்கு அதில் 9 மணிக்கு பூமுடல்ங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அந்த பூமுடல் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு, அது நம்ம இப்போ காசு கட்ட வேண்டியது இப்போ பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் 2045 தான் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் கிடைக்கும். இல்லாட்டி யார் முன்னாடி பதிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் தருவாங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் யார் வேணாலும் பதிவு பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் போய் அதில் கலந்துக்கலாம் ஃப்ரீயாகவே. அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை குறைச்சிடும். அது இல்லாமல் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த கோயிலில் உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னா அதுக்கு அங்கே வந்து முட்டறுத்தல் அப்படின்னு இருக்குங்க. முட்டறுத்தல்னா உங்களோட முட்டுக்கட்ட பிரச்சனைகளை அத்தனையும் அருந்து போகுது. என்ன ஆயிருதுங்க, அருந்து போது நல்லது நடக்குது. ஒரு தடை ஏதாச்சும் செஞ்சாலும் வேலையில் இழப்புங்க, வேலை பாதியில் போச்சு, எனக்கு திரும்ப வேலை கிடைக்கல, இல்லை வேலையே கிடைக்கல, இல்லை குடும்பமே என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலை, சண்டை சச்சரவு, அது இல்லாமல் எனக்கு திருமணமும் இல்லை ஒரு சொத்து பத்து வாங்க முடியல, நான் இது வரைக்கும் ஒரு மண்மனை பிடிக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. இந்த வடிவால் சொல்ல, ஐயோ எங்கே சுற்றியும் கடைசியில் வருதே என்னை துரத்துது, பாதிக்குது, அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, முட்டுச்சத்தில் சிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுடைய கர்மாவை, கஷ்டத்தை, உங்களுடைய சிரமத்தை போக்கக்கூடிய அற்புதமான அட்டகாசமான ஒரே ஒரு கோயில் தானுங்க அது. அதனால் காடம்புழா பகவதி அம்மன் பேருங்க. அங்கே நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கே ஒரு தேங்காய், அது அங்கே வேண்டுதல் என்னன்னா, ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தேங்காய் உடைக்கணும். அதாவது குடும்பத்துக்கான தேங்காய், உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கானது, ஐஸ்வர்யம், உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு வர்றதுக்கு, திருமணம் ஆகிறதுக்கு, நீங்கள் ஒன்றும் இல்லை பரீட்சையில் பாஸ் பண்ணணுமா அதுக்கும் போய் செய்யலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தொழிலில் வேலை கிடைக்கணுமா, இல்லை ஒரு பதவி கிடைக்கணுமா, இல்லை நம்ம மண்மனை கட்டணுமா, வீடு வாசல் கட்டணுமா, சொத்து பத்தோட புகழோடு இருக்கணுமா, அத்தனைக்கும் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் ஒரு தடை இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எல்லாத்திலையும் தோல்வியாக இருக்கிற அத்தனையும் சுக்குநராக்கி அங்கே எப்படி தேங்காய் மூலஸ்தானத்தில் ஒவ்வொரு முட்டும், அங்கே வந்து முட்டு போடுதல்னு பேருங்க,
மொட்டு அப்படின்னு தேங்காய் உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தேங்காய் உடைக்கிறது. ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு 6 ரூபா. அங்கே அச்சனை சீட்டில் ஒரு தேங்காய் வேண்டுதலுக்கு ஒரு 6 ரூபா அங்கே கட்டணும். சீட்டு போட்டு இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம், நீங்கள் அங்கே மலையாளத்துலேயும் அவங்க எழுதிப்பாங்க. உங்கள் வேண்டுதலை உங்களுக்கு என்ன குறை இருக்கோ, நான் இது வரைக்கும் எல்லாமே தடைங்க, நான் எவ்வளவோ பார்த்துட்டேங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைங்கன்னு வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா. கடைசியில் மாட்டிட்டேன்டா, இந்த கிரிக்கெட்டை வந்து மாற்றிட்டேமே அப்படின்ற மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம். எங்கேயுமே கஷ்டமாக இருக்கும், நம்மளை எவனுமே மதிக்கல, எந்த விதத்திலுமே நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். நம்மளை எங்கே சுற்றி அவன் எங்கப்பா முன்னுக்கு வரப்போறான்னு சொல்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரே கோயில். வாழ்க்கையிலேயே உங்களை திருப்பி போட்டு உங்களை திருப்பு முனையாக மாற்றி உங்களுடைய வளர்ச்சியில் உட்க வர வைக்கக்கூடிய ஒரே கோயில். உங்களுக்கு பிடிச்சிரும், கட்டாயம் அடிக்கடி போக ஆரம்பிச்சிருங்க, வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவசியமாக காடம்புலா பகவதியம்மன் கோயில் போய் உங்களோட இதில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தேங்காய் அங்கே முழுன்னு எடுத்து வச்சுருப்பாங்க, குடுமி இருக்காது, அதை வாங்கிட்டு போய் அங்கே தேவஸ்தானத்துலேயே உள்ளேயே கிடைக்குது, காசு கட்டிடலாம். அது தேங்காய்க்கு தனி விலை. அந்த வேண்டுதலுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் 6 ரூபா ஃபீஸு. அதை வந்து நீங்கள் என்னென்ன வேண்டுதலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேண்டுதல் போடுங்க. உங்கள் குடும்பம்னா நீங்கள் உங்களுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் போய் உங்கள் நண்பர்களுக்கு கூட வேணலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு அது தீரணும்னு போய் நீங்களே அந்த கோயிலில் போய் கட்டாயமாக நீங்களே உங்கள் வேண்டுதலை அவர் சார்பாக அவருடைய நட்சத்திரம், உங்களுடைய எப்படி உங்களுக்கு நீங்கள் நட்சத்திரம் ராசி சொல்லி உங்களுடைய பேரை சொல்லி மொட்டு போடுறாங்களோ அது ஒவ்வொரு தேங்காயும் உடைப்பாங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒருத்தர் போனால் கூட குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு வந்துடலாம். அந்த தேங்காயை வாங்கிட்டு போய் தண்ணியில் நனைச்சி அதை மூலஸ்தானத்தில் அங்கே சீட்டு வாங்கி கவுண்டரில் சீட்டு வாங்கி ஒவ்வொரு பேராக உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் அதி அற்புதமாக சொல்லி உங்கள் முன்னாடியே அப்போ சொல்லி வேண்டுமே உங்களுடைய வேண்டுதல் குறை. இப்போ ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருக்குதோ, இல்லை அது கெட்டு போச்சோ, இல்லை ஒழுங்காக உடையிலையோ இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி திரும்ப உங்கள் முன்னாடியே உங்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி நல்லதாக அந்த தேங்காயை உடைஞ்சி உங்களுக்கு பிரசாதமாக அவங்க தராங்க. எப்படிங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கி இல்லை, ரொம்ப வருஷமாக தொழில் எனக்கு எல்லாம் முடங்கிருச்சு, எதுவுமே இல்லை, தடை எல்லாம் பாதியில் நின்று வச்சுங்க, எத்தனையோ பெரிய விஷயத்தில் பெரிய பெரிய விஷயம் செஞ்சு பார்த்துப்பேங்க, எதுவுமே நடக்கலைங்க, வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு விதி வாய்ப்பே இல்லையா அப்படின்னு புலங்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோத்து போடுங்க ஜெயிக்கிறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் நம்ம மல்லப்புரம் டிஸ்ட்ரிக்டில் காடம்புலா பகவதியம்மன் கோயில் மட்டும் தானுங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளை உலகம் முழுக்க தெரிய வைக்கிறோமோ இல்லையோ ஊருக்குள்ளே நல்லவனாக மாற்றி நல்ல வருமானமும் வளர்ச்சியும் வாய்ப்பும் வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து வாழ வச்சுருங்க. அதனால் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தேங்காய் அதை எல்லாத்தையும் வாங்கி ஒரு சாக்கில் எடுத்துகிட்டு போய் அங்கேயே கட்டி தண்ணியில் நினச்சி தான் அம்பாள் கொண்டுட்டு போவாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டு போகிறது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு வேண்டுதலை எழுதி வாங்கிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலையும் சொல்லி இத்தனை தேங்காய்ன்னு சொல்லி அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தேங்காய் உடைக்க தான் 6 ரூபா, மீதிக்கெல்லாம் தேங்காய்க்கு ரேட்டு வேறு, அது தனித்தனியாக நீங்கள் வாங்கி தான் வேணும், அதுக்கான காசு கட்டிடணும். பண்ணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது முட்டு போடுறதுன்னு பேர். உங்களுடைய முடக்கை அறுத்தல், அதோட முட்டுச்சந்தில் நிற்கிற நாம முச்சந்திக்கு வந்து நின்று எல்லாத்தையும் கை காட்டி வாங்க என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவோம் நண்பர்களே. அதனால அதிசயமான அற்புதமான உங்கள் விதியை மட்டுமில்லை வாழ்க்கையவே நன்மையாக மாற்றி தரக்கூடிய ஒரே கோயில் நண்பர்களே.